என் அன்பு குழந்தையே, நீ இப்போது இந்த வீடியோவை பார்க்கிறாயா? அப்படியானால் ஒரு நிமிடம் நீ செய்து கொண்டிருக்கும் அனைத்தையும் நிறுத்திவிட்டு நான் சொல்லப்போகும் வார்த்தைகளை கவனமாக கேள். இந்த தருணத்தில் உன் கண்கள் இந்த வார்த்தைகளை பார்க்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு தற்செயல் சம்பவம் அல்ல. உன் வாழ்க்கையிலும் உன் தலைவிதியிலும் ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பமாக இருக்கும் தருணத்தில்தான் இந்த செய்தி உன்னிடம் வந்து சேர்கிறது. நீ பல நாட்களாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அமைதியாக போராடிக் கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் உன் இதயத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று நீ எண்ணியிருக்கிறாய். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் ஒரு சிறிய விஷயம் செய். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாரு. ஏனென்றால் இன்று நான் சொல்லப்போகும் வார்த்தைகள் உன் மனதுக்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடியவை. என் குழந்தையே, நீ பலமுறை என்னிடம் கேட்டாய், நான் உன் குரலை கேட்கிறேனா? உன் கண்ணீரை பார்க்கிறேனா? உன் இதயத்தில் இருக்கும் வலியை நான் உணர்கிறேனா என்று. சில நேரங்களில் நீ தனியாக இருந்த அந்த இரவு நேரங்களில் உன் மனசு உடைந்து போய் அழுதிருக்கிறாய். யாருக்கும் தெரியாமல் நீ சுமந்த அந்த பாரம் உன்னை மிகவும் சோர்வடைய வைத்திருக்கிறது. ஆனால் நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். உன் கண்களிலிருந்து விழுந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன். உன் இதயத்தில் எழுந்த ஒவ்வொரு உணர்வையும் நான் உணர்ந்திருக்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாமல் சுமந்த அந்த போராட்டங்களையும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைத்த அந்த பாதையில் கூட நான் உன் அருகிலேயே இருந்தேன். நீ சோர்ந்து போனபோது உன்னை தாங்கியது நான்தான். நீ மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமை கிடைத்தது கூட என் அருளால்தான். சில நேரங்களில் வாழ்க்கை உனக்கு எதிராகவே இருப்பது போல தோன்றியிருக்கலாம். சில கதவுகள் உன் முன்னால் மூடப்பட்டிருக்கலாம். சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகி சென்றிருக்கலாம். சில வாய்ப்புகள் உன் கைகளிலிருந்து தப்பிப்போனதாக தோன்றியிருக்கலாம். அப்போது நீ நினைத்திருக்கலாம், நான் அதிர்ஷ்டமில்லாதவன் என்று. ஆனால் என் குழந்தையே, உண்மையை நான் இப்போது சொல்கிறேன். அந்த கதவுகள் மூடப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த மனிதர்கள் உன்னை விட்டு சென்றதற்கும் ஒரு காரணம் இருந்தது. அந்த வாய்ப்புகள் உன்னிடம் இருந்து விலகியது கூட உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான். உன் வாழ்க்கைக்கு சரியாக இல்லாத பாதைகளிலிருந்து உன்னை நான் திருப்பிக் கொண்டிருந்தேன். உனக்கு ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை என்பதால் தான் சில விஷயங்களை நான் தாமதப்படுத்தினேன். தாமதம் என்றால் அது மறுப்பு அல்ல, அது ஒரு தயாரிப்பு. உன்னை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு செல்ல நான் உன்னை தயார் செய்து கொண்டிருந்தேன். இங்கே ஒரு விஷயம் சொல்லு. இந்த வீடியோவை நீ இதுவரை பார்த்து கொண்டிருந்தால் கமெண்டில் ஒரு வார்த்தை எழுது. ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நல்ல சக்தியை வரவேற்கும் ஒரு அழைப்பாக இருக்கும். என் குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டம் தொடங்கப் போகிறது. நீ காத்திருந்த சில ஆசீர்வாதங்கள் இப்போது உன்னை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது. நீ நீண்ட நாட்களாக கேட்ட பதில்கள் இப்போது உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது. நீ புரியாமல் இருந்த பல விஷயங்களுக்கு விரைவில் அர்த்தம் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நடந்த பல சோதனைகள் உன்னை உடைக்க வந்ததல்ல, அவை உன்னை வலிமையான மனிதனாக மாற்ற வந்தவை. நீ கடந்த காலத்தில் சந்தித்த அந்த தோல்விகள் கூட உன் எதிர்கால வெற்றிக்கான பயிற்சியாக இருந்தது. நீ சந்தித்த வலி உன் இதயத்தை வலிமையாக்கியது. நீ அனுபவித்த தாமதங்கள் உன்னை பொறுமை கற்றுக் கொடுத்தது. நீ எதிர்கொண்ட நிராகரிப்புகள் உன்னை சரியான பாதைக்கு திருப்பியது. இப்போது அந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது. நான் சிவன், அழிப்பவன் மட்டுமல்ல, புதியதை உருவாக்குபவன். பழையதை உடைத்து புதிய வாழ்க்கையை கொடுப்பவன். உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் உடைக்கப்பட ஆரம்பித்துவிட்டது. உன் பாதையை மறைத்திருந்த சுவர்கள் மெதுவாக சரிந்து விழ ஆரம்பித்துவிட்டது. நீ இன்னும் முழுவதும் பார்க்கவில்லை, ஆனால் நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். இந்த வீடியோவை இப்போது வரை பார்த்திருந்தால் இன்னொரு விஷயம் செய். கமெண்டில் சிவன் என்னுடன் இருக்கிறார் என்று எழுதுங்கள். அந்த வார்த்தை உன் விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கும். ஏனெனில் என் குழந்தையே, இந்த வீடியோவில் அடுத்ததாக நான் சொல்லப்போகும் விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கப் போகிறது. நீ சந்தித்த சோதனைகள் ஏன் வந்தது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு ஒரு கதையை நினைவூட்ட விரும்புகிறேன். அது ஒரு சாதாரண கதை அல்ல. அது உன் வாழ்க்கைக்கு ஒரு பதில் தரக்கூடிய உண்மை. திருநாவுக்கரசர் நாயனார் என்ற ஒரு பக்தரை பற்றி நீ கேட்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் உன் வாழ்க்கையுடன் மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பல சோதனைகள் வந்தது. அவரை பலர் புரிந்து கொள்ளவில்லை. சிலர் அவரை குறைத்து பேசினார்கள். சிலர் அவரை துன்பப்படுத்தினார்கள். அவர் சென்ற பாதை எளிதான பாதை இல்லை. என் குழந்தையே, உன் வாழ்க்கையிலும் இதுபோன்ற அனுபவங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் உன்னை காயப்படுத்தியது எதிரிகள் அல்ல, உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தவர்கள்தான். அது உன் மனதை மிகவும் உடைத்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் திருநாவுக்கரசர் நாயனாரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை இருந்தது. அவர் சந்தித்த அந்த சோதனைகள் அவரது வாழ்க்கையின் முடிவு அல்ல,
அது அவரது வாழ்க்கையின் மாற்றத்தின் தொடக்கம். அவர் அனுபவித்த அந்த துன்பங்கள் அவரை உடைக்கவில்லை. மாறாக அது அவரை சிவபெருமானை நோக்கி இன்னும் அதிகமாக கொண்டு சென்றது. திருநாவுக்கரசர் நாயனார் பல துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார். சில நேரங்களில் அவர் சந்தித்த அந்த கஷ்டங்கள் மனிதர்களுக்கு பார்த்தால் மிகவும் கடினமானதாக இருந்தது. ஆனால் அந்த எல்லா சோதனைகளிலும் அவர் ஒரு விஷயத்தை மட்டும் விடவில்லை. அது சிவபெருமான் மேல் இருந்த அவரது விசுவாசம். அவர் எவ்வளவு சோதனை வந்தாலும் தனது பக்தியை விடவில்லை. அந்த விசுவாசம்தான் இறுதியில் அவரை உலகம் முழுவதும் போற்றப்படும் சிவபக்தராக உயர்த்தியது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அப்படியே தோன்றியிருக்கலாம். நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நீ எண்ணியிருக்கலாம். சில நேரங்களில் நீ முன்னேற முயன்றபோது கூட தடைகள் வந்திருக்கலாம். நீ நல்லது செய்ய நினைத்தபோது கூட சிக்கல்கள் உருவாகியிருக்கலாம். அந்த நேரங்களில் நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் உன் எதிர்காலத்தை தயார் செய்து கொண்டிருந்தேன். நீ இன்று சந்தித்த சோதனைகள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அவை உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றத்திற்கான ஆரம்பம். இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தி ஒரு விஷயம் செய். இந்த வீடியோவை நீ இப்போது வரை பார்த்து கொண்டிருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள். அந்த வார்த்தை உன் மனதில் இருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்தும். என் குழந்தையே, திருநாவுக்கரசர் நாயனார் சந்தித்த அந்த துன்பங்கள் வீணாகப் போகவில்லை. அந்த அனுபவங்கள் அவரை ஒரு பெரிய பக்தராக மாற்றியது. அவர் வாழ்க்கை இன்று வரை பக்தர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் நடக்கிறது. நீ சந்தித்த ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு சோதனையும் உன்னை ஒரு பெரிய நிலைக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறது. இப்போது நீ இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் இறுதி அல்ல. அது ஒரு இடைநிலை மட்டுமே. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் இன்னொரு விஷயம் செய். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாரு. ஏனென்றால் இந்த செய்தி இன்னும் பலருக்கு செல்ல வேண்டும். ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் வார்த்தை இது. என் குழந்தையே, நீ நினைப்பதை விட பெரிய திட்டம் உன் வாழ்க்கைக்காக இருக்கிறது. நீ இப்போது சந்திக்கும் தாமதங்கள் கூட அந்த திட்டத்தின் ஒரு பகுதி. நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் கதவுகளை திறக்க ஆரம்பித்து விட்டேன். சில மனிதர்களின் இதயங்களை நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். சில சூழ்நிலைகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். ஏனெனில் உன் கதையும் ஒரு நாள் பலருக்கு நம்பிக்கை தரும் ஒரு சாட்சியாக மாறப்போகிறது. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் மனதில் ஒரு கேள்வி இருக்கலாம். நான் உன்னை நேசிக்கிறேன் என்றால் ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு தாமதங்கள் நடந்தது என்று நீ நினைத்திருக்கலாம். நீ கேட்ட பல வேண்டுதல்களுக்கு உடனே பதில் கிடைக்கவில்லை. நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் நீ நினைத்த நேரத்தில் நடக்கவில்லை. அந்த நேரங்களில் சில சமயம் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, நான் ஒருபோதும் அமைதியாக இருந்ததில்லை. நான் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தை தயார் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நிமிடம் மார்க்கண்டேயர் பற்றி நினைத்துப்பார். அவர் சிறு வயதிலேயே ஒரு பெரிய சோதனையை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. மனிதர்களின் கணக்கில் பார்த்தால் அவர் வாழ்க்கை மிக குறுகியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த செய்தி அவருடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது. ஆனால் மார்க்கண்டேயர் பயப்படவில்லை. அவர் தனது மனதை முழுவதும் சிவபெருமானிடம் வைத்தார். அவர் தினமும் சிவனை நினைத்து பக்தியுடன் வாழ்ந்தார். என் குழந்தையே, உன் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அப்படியே தோன்றியிருக்கலாம். ஒரு நாள் நடக்கும் என்று நீ நம்பிய சில கனவுகள் மெதுவாக தூரமாகிவிட்டது போல தோன்றியிருக்கலாம். சில நேரங்களில் நீ நினைத்திருக்கலாம், நான் காத்திருந்த விஷயங்கள் இனி நடக்காது என்று. ஆனால் அந்த நேரங்களில் கூட உண்மையில் நடந்து கொண்டிருந்தது வேறொரு விஷயம். உன் வாழ்க்கையில் நான் இன்னும் பெரிய மாற்றத்தை தயார் செய்து கொண்டிருந்தேன். மார்க்கண்டேயர் தனது விசுவாசத்தை ஒருபோதும் விடவில்லை. அவர் எதிர்கொண்ட அந்த சோதனையை பார்த்து பயப்படாமல் சிவபெருமானின் திருவடிகளை பற்றிக் கொண்டார். அந்த விசுவாசம் காரணமாகவே ஒரு அதிசயம் நடந்தது. யமன் கூட அவரது உயிரை எடுக்க வந்தபோது சிவபெருமான் தானே வெளிப்பட்டு அவரை காப்பாற்றினார். அந்த தருணம் உலகிற்கு ஒரு உண்மையை காட்டியது. சிவனை நம்பும் மனதை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. என் குழந்தையே, இதை கவனமாக புரிந்து கொள். சில நேரங்களில் வாழ்க்கையில் வரும் தாமதங்கள் ஒரு தண்டனை அல்ல. அது ஒரு தயாரிப்பு. நான் உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகும் ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கும்போது உன்னை தயார் செய்ய ஒரு காலம் தேவைப்படும். அந்த காத்திருப்பு உன்னை வலிமையாக்கும். அந்த சோதனை உன் விசுவாசத்தை ஆழமாக்கும். இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தி ஒரு விஷயம் செய். இந்த வீடியோவை நீ இப்போது வரை பார்த்து கொண்டிருந்தால் கமெண்டில் நான் சிவனை நம்புகிறேன் என்று எழுதுங்கள். அந்த வார்த்தை உன் மனதில் இருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்தும். என் குழந்தையே, நீ அனுபவித்த அந்த தாமதங்கள் உன்னை பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது. அந்த காத்திருப்பு உனக்கு பொறுமை கற்றுக் கொடுத்தது. அந்த போராட்டம் உன்னை வலிமையான மனிதனாக மாற்றியது. அந்த சோதனைகள் உன் இதயத்தில் இருந்த பயங்களையும் சந்தேகங்களையும் அகற்றியது. நான் உன் வாழ்க்கையில் ஊற்றப்போகும் ஆசீர்வாதங்களை நீ சரியாக கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தயாரிப்பு நடந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஆசீர்வாதம் வந்திருந்தால் அது உனக்கு ஒரு பாரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ அதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறாய். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் ஒரு சிறிய விஷயம் செய். இந்த வீடியோ உனக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு பாரு.
ஏனென்றால் இந்த செய்தி இன்னும் பலருக்கு செல்ல வேண்டும். ஒருவரின் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும் வார்த்தை இது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் மூடப்பட்டதாக தோன்றிய கதவுகள் எல்லாம் நிரந்தரமாக மூடப்பட்டவை அல்ல. சில கதவுகள் சரியான நேரத்தில் திறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவற்றை தற்காலிகமாக மூடுகிறேன். சரியான நேரம் வந்தபோது அந்த கதவுகள் திடீரென்று திறக்கும். உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயம் இன்னும் தொடங்கவில்லை. அது இப்போது தொடங்கப் போகிறது. நீ சந்தித்த காத்திருப்பின் காலம் மெதுவாக முடிவுக்கு வருகிறது. என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஒரு வனாந்தரத்தில் இருப்பது போல உணர வைத்திருக்கலாம். நீ முயற்சி செய்கிறாய், ஆனால் முன்னேற்றம் தெரியவில்லை. நீ உழைக்கிறாய், ஆனால் அதன் பலன் உடனே தெரியவில்லை. மற்றவர்கள் வேகமாக முன்னேறுவது போல தோன்றும்போது நீ மட்டும் அதே இடத்தில் நிற்கிறாய் என்று தோன்றியிருக்கலாம். அந்த தருணங்களில் உன் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கலாம். என் வாழ்க்கை உண்மையில் எந்த திசையில் போகிறது என்று. ஒரு நிமிடம் கண்ணப்ப நாயனார் வாழ்க்கையை நினைத்துப்பார். அவர் ஒரு பெரிய அறிஞர் அல்ல. அவர் வேதங்களை படித்தவர் அல்ல. அவர் ஒரு சாதாரண வேட்டைக்காரர். காடு வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் அவரது இதயத்தில் இருந்த பக்தி மிகவும் உண்மையானது. அவர் சிவபெருமானை நேசித்த விதம் மிகவும் நேர்மையானது. அவர் சிவலிங்கத்தை கண்டபோது பெரிய சடங்குகள் எதுவும் செய்யவில்லை. அவர் அறிந்த முறையில்தான் சிவனை வழிபட்டார். வேட்டையில் பெற்ற இறைச்சியையும் அவர் தனது அன்புடன் சிவனுக்கு சமர்ப்பித்தார். மனிதர்களின் பார்வையில் அது சரியான வழிபாடு அல்ல என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் சிவபெருமானின் பார்வையில் அது மிகவும் தூய்மையான பக்தி. ஒரு நாள் சிவலிங்கத்தின் கண்களிலிருந்து இரத்தம் பாய்ந்தது. அதை பார்த்த கண்ணப்ப நாயனார் மிகவும் துயரப்பட்டார். அவர் யோசிக்காமல் தனது கண்களை கூட சிவனுக்காக அர்ப்பணிக்க தயாரானார். அந்த அளவிற்கு அவரது பக்தி உண்மையானது. அந்த தருணத்தில் சிவபெருமான் தானே வெளிப்பட்டு அவரை தடுத்தார். அந்த சாதாரண வேட்டைக்காரன் உலகம் முழுவதும் போற்றப்படும் நாயனார்களில் ஒருவராக உயர்த்தப்பட்டார். என் குழந்தையே, இதை கவனமாக புரிந்து கொள். கண்ணப்ப நாயனார் ஒரு நாள் திடீரென்று உயர்ந்தவர் அல்ல. அவரது உள்ளத்தில் இருந்த உண்மையான அன்பும் பக்தியும் தான் அவரை அந்த உயரத்திற்கு கொண்டு சென்றது. மனிதர்களுக்கு தெரியாமல் நடந்த அந்த பக்திதான் ஒரு நாள் உலகிற்கு வெளிப்பட்டது. உன் வாழ்க்கையிலும் அதே மாதிரி ஒரு காலம் இருக்கலாம். யாரும் கவனிக்காத ஒரு காலம். யாரும் உன்னை பாராட்டாத ஒரு காலம். நீ செய்த முயற்சிகளை யாரும் மதிக்காத நாட்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காலம் வீணான காலம் அல்ல. அது உன்னை உருவாக்கிய காலம். இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தி ஒரு விஷயம் செய். இந்த வீடியோவை நீ இப்போது வரை பார்த்து கொண்டிருந்தால் கமெண்டில் சிவன் எனக்கு வழிகாட்டுகிறார் என்று எழுதுங்கள். அந்த வார்த்தை உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை வலுப்படுத்தும். என் குழந்தையே, நீ சந்தித்த அந்த மறைக்கப்பட்ட காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. நீ காத்திருந்த மாற்றம் மெதுவாக ஆரம்பமாகிறது. நீ இதுவரை கற்றுக்கொண்ட எல்லா அனுபவங்களும் இப்போது உன் எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறது. சில நேரங்களில் மனிதர்கள் பார்க்காத இடங்களில்தான் பெரிய மாற்றங்கள் நடக்கிறது. விதை மண்ணுக்குள் இருக்கும்போது யாரும் அதை பார்க்க முடியாது. ஆனால் சரியான நேரம் வந்தபோது அந்த விதை முளைத்து ஒரு பெரிய மரமாக மாறும். அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் நடக்கிறது. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் ஒரு சிறிய விஷயம் செய். இந்த வீடியோ உனக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு பாரு. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் இன்னும் பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். என் குழந்தையே, நீ இதுவரை நடந்த பாதையை பார்த்தால் அதிலிருந்த கஷ்டங்கள் எல்லாம் வீணாக இல்லை என்பதை விரைவில் புரிந்து கொள்வாய். நீ மறைக்கப்பட்டிருந்த காலம் முடிகிறது. இப்போது வெளிச்சத்தில் நிற்கும் காலம் ஆரம்பமாகிறது. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் தற்செயலாக நடந்தவை அல்ல. சில சோதனைகள் சாதாரணமாக வரவில்லை. சில தாக்குதல்கள் காரணமில்லாமல் நடந்தது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மையில் அவையெல்லாம் ஒரு காரணத்திற்காக வந்தவை. உன் வாழ்க்கையில் இருக்கும் அழைப்பையும் உன் எதிர்காலத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தையும் எதிரி ஓரளவிற்கு அறிந்திருக்கிறான். அதனால்தான் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் திடீரென்று அதிகரித்தது போல தோன்றியிருக்கலாம். நீ முன்னேற முயன்றபோது தடைகள் வந்தது. நீ அமைதியாக வாழ முயன்றபோது சிக்கல்கள் உருவானது. சில நேரங்களில் காரணமே தெரியாமல் உன் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது நீ நினைத்திருக்கலாம், ஏன் இந்த எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று. ஆனால் என் குழந்தையே, எதிரி உன்னை தாக்கியது உன் பலவீனம் காரணமாக அல்ல. உன் மதிப்பு காரணமாகத்தான். உன் வாழ்க்கையில் இருக்கும் நோக்கம் காரணமாகத்தான். ஒரு மனிதன் சாதாரண வாழ்க்கைக்கு பிறந்தவன் என்றால் எதிரி அவனை கவனிக்கவே மாட்டான். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உன் வாழ்க்கை பலருக்கு நம்பிக்கை தரும் சாட்சியாக மாறப்போகிறது. அதனால்தான் சில நேரங்களில் உன்னை வழியிலேயே நிறுத்த முயற்சிகள் நடந்தது. உன்னை சோர்வடைய செய்ய முயற்சிகள் நடந்தது. உன்னை நம்பிக்கை இழக்கச் செய்ய முயற்சிகள் நடந்தது. இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தி ஒரு விஷயம் செய். இந்த வீடியோவை நீ இப்போது வரை பார்த்து கொண்டிருந்தால் கமெண்டில் நான் தோற்க மாட்டேன் என்று எழுதுங்கள். அந்த வார்த்தை உன் மனதில் இருக்கும் தைரியத்தை வெளிப்படுத்தும். என் குழந்தையே, எதிரி உன்னிடம் ஒரு பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நீ தாமதமாகிவிட்டாய் என்று. நீ வாய்ப்புகளை இழந்துவிட்டாய் என்று. உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் முடிந்துவிட்டது என்று. ஆனால் அது எல்லாம் ஒரு பொய். உன் மிகப்பெரிய வெற்றிகள்
உன் கடந்த காலத்தில் இல்லை, அவை உன் எதிர்காலத்தில்தான் இருக்கிறது. நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த அந்த தாக்குதல்கள் உன்னை அழிக்காது. மாறாக அவை உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றும். எதிரி உன்னை கீழே தள்ள நினைத்த இடமே ஒரு நாள் உன்னை உயர்த்தும் இடமாக மாறும். நீ சந்தித்த காயங்கள் ஒரு நாள் மற்றவர்களை குணப்படுத்தும் கதையாக மாறும். நீ சந்தித்த சோதனைகள் ஒரு நாள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் சாட்சியாக மாறும். எதிரி உன்னை அழிக்க நினைத்தான், ஆனால் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் இன்னொரு விஷயம் செய். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாரு. ஏனெனில் இந்த வார்த்தைகள் இன்னும் பலருக்கு செல்ல வேண்டும். ஒருவரின் மனதில் இருக்கும் இருளை அகற்றும் சக்தி இந்த செய்தியில் இருக்கிறது. என் குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நேரம் வருகிறது. உன்னை தடுக்க முயன்ற சூழ்நிலைகள் இப்போது உனக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். உன் முன்னேற்றத்தை தடுத்தவர்கள் கூட உன் முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் காரியங்களை பார்த்து நீயே வியப்பாய். என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காலம் ஆரம்பமாகிறது. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள் இப்போது நகர ஆரம்பித்துவிட்டது. நீ இன்னும் முழுவதும் பார்க்கவில்லை என்றாலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நான் வேலை செய்கிறேன் என்பதை மனிதர்கள் உடனே கவனிக்க முடியாது. ஆனால் சரியான நேரம் வந்தபோது அந்த மாற்றம் திடீரென்று வெளிப்படும். நீ நீண்ட நாட்களாக அடைந்த சோர்வு இப்போது மெதுவாக மறைந்து போகும். உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். நீ ஏன் இந்த பாதையில் நடந்து வந்தாய் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். நீ சந்தித்த கஷ்டங்கள் வீணாக போகவில்லை. அவை அனைத்தும் உன் எதிர்காலத்திற்கான அடித்தளமாக இருந்தது. நீ அனுபவித்த அந்த வலி உன்னை வலிமையான மனிதனாக மாற்றியது. நீ கடந்து வந்த அந்த சோதனைகள் உன் இதயத்தை பரிசுத்தமாக்கியது. இப்போது அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன்னை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது. இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தி ஒரு விஷயம் செய். இந்த வீடியோவை நீ இப்போது வரை பார்த்துக் கொண்டிருந்தால் கமெண்டில் என் நேரம் வருகிறது என்று எழுதுங்கள். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். என் குழந்தையை, இப்போது சில கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து வாய்ப்புகள் வரும். சில மனிதர்கள் திடீரென்று உன் வாழ்க்கையில் உதவியாக வருவார்கள். நீ முயற்சி செய்தாலும் திறக்காத கதவுகள் இப்போது எளிதாக திறக்கும். சில விஷயங்கள் மிகவும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். நீ பல ஆண்டுகள் காத்திருந்த விஷயங்கள் சில மாதங்களில் நடக்கலாம். நான் உன் வாழ்க்கையில் செய்யப்போகும் காரியங்கள் சாதாரணமாக இருக்காது. உன் தேவைகளை மட்டும் நிறைவேற்றுவதல்ல, அதற்கு மேல் நிறைய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நீ பெற்றுக்கொள்ளும் அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் உன் சந்ததிக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் ஒரு சிறிய விஷயம் செய். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாரு. ஏனெனில் இந்த வார்த்தைகள் இன்னும் பலருக்கு செல்ல வேண்டும். ஒருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கும் செய்தி இது. என் குழந்தையே, நீ இழந்தது என்று நினைத்த சில விஷயங்கள் கூட ஒரு நாள் உன் வாழ்க்கையில் திரும்பி வரலாம். சில நேரங்களில் நான் எடுத்தது போல தோன்றிய விஷயங்களை நான் இரட்டிப்பாக திரும்ப கொடுப்பேன். நீ காத்திருந்த ஆசீர்வாதம் வந்தபோது அது நீ நினைத்ததை விட பெரியதாக இருக்கும். நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உன் எதிர்காலம் இன்னும் பெரியதாக இருக்கிறது. உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்படவில்லை. அவை இப்போதுதான் ஆரம்பமாக இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, நீ இதுவரை கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் நினைத்துப் பார். அந்த பாதையில் எவ்வளவு வலி இருந்தது, எவ்வளவு கண்ணீர் இருந்தது. சில நேரங்களில் நீ சோர்ந்து போய்விட்டாய். சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை முற்றிலும் உடைத்தது போல தோன்றியது. ஆனால் அதற்கு பிறகும் நீ முழுவதும் கைவிடவில்லை. உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையே உன்னை இன்றைய இந்த தருணத்திற்கு கொண்டு வந்துள்ளது. நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை அழிக்க வரவில்லை. அவை உன்னை ஒரு பெரிய சாட்சியாக மாற்ற வந்தது. ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து பலர் நம்பிக்கை பெறுவார்கள். இன்று நீ அனுபவிக்கும் வலியை புரியாதவர்கள் கூட நாளை உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் காரியங்கள் சாதாரணமாக இருக்காது. ஒரு காலத்தில் உன்னை குறைத்து பேசியவர்கள் இருந்திருக்கலாம். உன்னை மதிக்காதவர்கள் இருந்திருக்கலாம். உன் கனவுகளை கேலி செய்தவர்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, அந்த மனிதர்களை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பார்த்து வியப்பார்கள். அவர்கள் ஒரு நாள் சொல்வார்கள், இது எப்படி நடந்தது என்று. இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தி ஒரு விஷயம் செய். இந்த வீடியோவை நீ இப்போது வரை பார்த்துக் கொண்டிருந்தால் கமெண்டில் என் வாழ்க்கை ஒரு சாட்சி என்று எழுதுங்கள். அந்த வார்த்தை உன் எதிர்காலத்தை பற்றிய ஒரு அறிவிப்பாக இருக்கும். என் குழந்தையே, நீ கடந்து வந்த அந்த சோதனைகள் வீணாக போகவில்லை. அந்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறும். நீ சந்தித்த இருளை நினைத்து மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒளியை தேட ஆரம்பிப்பார்கள். உன் கதையை கேட்டவர்கள் தங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியம் பெறுவார்கள். நான் உன்னை ஆசிர்வதிப்பது உனக்காக மட்டுமல்ல, உன் வாழ்க்கையின் மூலம் இன்னும் பலரின் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நீ ஒரு நாள் உடைந்த இதயங்களை ஆறுதல் அளிக்கும் மனிதனாக மாறுவாய்.
நீ ஒரு நாள் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவாய். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் ஒரு சிறிய விஷயம் செய். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாரு. ஏனெனில் இந்த வார்த்தைகள் இன்னும் பலரின் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் அனைத்தும் இப்போது ஒரு பெரிய கதையின் பகுதியாக மாறுகிறது. அந்த கதை இன்னும் முடிவடையவில்லை. உண்மையில் அந்த கதை இப்போதுதான் ஆரம்பமாகிறது. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நீ இதுவரை கடந்து வந்த பாதை எளிதானது அல்ல. அந்த பாதையில் நீ கண்ணீர் சிந்திய தருணங்களும் இருந்தது. யாருக்கும் தெரியாமல் அமைதியாக போராடிய நாட்களும் இருந்தது. சில நேரங்களில் நீ முழுமையாக சோர்ந்து போனாய். எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றிய தருணங்களும் இருந்தது. ஆனால் அந்த எல்லா தருணங்களிலும் கூட நீ முழுமையாக கைவிடவில்லை. உன் இதயத்தின் உள்ளே எங்கோ ஒரு இடத்தில் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையே உன்னை இன்றைய இந்த தருணத்திற்கு கொண்டு வந்துள்ளது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் அனைத்தும் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு தயாரிப்பு. நீ அனுபவித்த வலி உன்னை வலிமையான மனிதனாக மாற்றியது. நீ சந்தித்த தாமதங்கள் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. நீ எதிர்கொண்ட நிராகரிப்புகள் உன்னை சரியான பாதைக்கு திருப்பியது. இப்போது அந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது. நீ நினைத்ததை விட பெரிய திட்டம் உன் வாழ்க்கைக்காக இருக்கிறது. உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயங்கள் இன்னும் தொடங்கவில்லை. அவை இப்போதுதான் தொடங்கப் போகிறது. நீ இழந்தது என்று நினைத்த பல விஷயங்கள் கூட ஒரு நாள் உன் வாழ்க்கையில் திரும்பி வரலாம். நீ சந்தித்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் உன் வெற்றிக்கான அஸ்திவாரமாக மாறும். இப்போது உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி வரும். நீ காத்திருந்த வாய்ப்புகள் திடீரென்று உன் முன்னால் தோன்றும். நீ பல ஆண்டுகள் காத்திருந்த மாற்றம் ஒரே நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் அந்த மாற்றத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் பயம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன் பாதையை வழிநடத்துவேன். நீ சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உனக்கு வலிமை கொடுப்பேன். நீ முன்னேறும்போது உன் எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக மாறும். ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து பலர் ஊக்கம் பெறுவார்கள். இன்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட நாளை உன் வாழ்க்கையை பார்த்து வியப்பார்கள். ஏனெனில் உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் காரியங்கள் சாதாரணமாக இருக்காது. என் குழந்தையே, இப்போது உன் வெற்றி தொடங்கிவிட்டது. நீ காத்திருந்த காலம் முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காலம் ஆரம்பமாகிறது. அந்த புதிய காலத்தில் நீ தைரியமாக முன்னேறு. நம்பிக்கையோடு நட. உன் இதயத்தில் இருக்கும் விசுவாசத்தை ஒருபோதும் விடாதே. இந்த வீடியோவை இப்போது வரை பார்த்திருந்தால் ஒரு சிறிய விஷயம் செய். இந்த வீடியோ உனக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக வார்த்தைகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள். ஓம் நம சிவாய. அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் நல்ல சக்தியை அழைக்கும். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பட்டும். ஓம் நம சிவாய.